அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ போக்கோ F3 GT vs OnePlus Nord 2 இதோட கம்ப்ளீட் கம்பேரிசன் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட் ரியல்மியுடைய அடுத்த நம்பர் சீரிஸ் 9 சீரிஸ் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 Lite 5G இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். சாம்சங்குடைய A52s இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் லான்ச் டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 614 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் டெய்லி ஏதாவது புது ஃபீச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் இவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய எமோஜிஸ் ஃபீச்சர் தான். இந்த எமோஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணும்போது வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய எமோஜிஸ் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறதா தெரியுது. இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இனிமேல் மெசேஜஸ்க்கு வந்து எமோஜிஸ் வழியாக ரியாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த அப்டேட் இவங்க ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மாட் வாட்ஸ்அப் இல்லைனா மாடிஃபைட் வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்கிறதா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. FM வாட்ஸ்அப் இந்த பேரில் தான் அவைலபிளாக இருக்குது. அகைன் இது கம்ப்ளீட்டாக ஒரு மேல்வேர் தான். ட்ரோஜன் மேல்வேர் இன்ஜெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. யாராவது தெரியாமல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இது கலெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, எந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் வந்து இமீடியட்டாக வந்து ஆட்ஸ் வந்து இது பாப்அப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதோட இந்த ஆப்பை யாருமே டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு செக்யூரிட்டி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. கூகுள் மேப்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. டோல்ஸில் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுற ஒரு அப்டேட். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய டோல்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா பிளானிங் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் இது யூஎஸில் மட்டும் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடிய விரைவில் குளோபலாக எல்லா இடங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டோல் ஃபீச்சர். Mi ஃப்ளாக்ஷிப் சேல் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 வரைக்கும் இது லைவாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அகே நீங்கள் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி, அதுக்கப்புறம் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. மீயுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் Mi 11X, அதுக்கப்புறம் Mi 11X Pro, Mi 10 சீரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 5000 to 6000 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதோட Mi ரிவார்ட் ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சேல் நடக்கும்போதே வந்து நிறைய ப்ளே அண்ட் வின் மாதிரி இருக்கும். அதுலேயும் சில ப்ராடக்ட்ஸ் வின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஷாமியுடைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த சேலை கன்சிடர் பண்ணலாம். SanDisk I-Expand வயர்லெஸ் சார்ஜர் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வயர்லெஸ் சார்ஜர் கம் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட் வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அது மேலே பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் ஆகும். அதே சமயத்தில் உங்களுடைய டேட்டா வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிடும். ஏன்னா இதில் 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜராகவும் ஒர்க் ஆகும், ஒரு ஸ்டோரேஜ் பேக்கப்பாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சரோட இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. சாம்சங் M32 நேற்று இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அமேசானில் நோட்டிஃபை மீ பேஜில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருந்ததோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போ மாதிரி HD+ TFT LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு கூடவே MediaTek Dimensity 720 ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த 5G சிப்செட்டோட லான்ச் ஆயிருக்கு. அதோட One UI 3.1 அதாவது கம்ப்ளீட் நாக் செக்யூரிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20,999. ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 18,999 இந்தியாவில் லான்ச் ஆனதாக வந்து அமேசானில் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் 2 உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். சாம்சங்குடைய A52s 5Gலேயும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 778 இது வரப்போது. 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, பஞ்ச் ஹோல் நாச், அமலட் பேனல் இந்த ஃபீச்சர்ஸ் அதாவது எக்ஸாக்டாக A52 எப்படி இருந்ததோ அந்த அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 1st வீக்குள்ள லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 1st வீக்கில் இந்தியாவில் சாம்சங்குடைய A52s நம்ம பார்க்கலாம். அதோட சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட்ல 4 ப்ராடக்ட்ஸ் குளோபலாக லான்ச் ஆனதில் 2 அதாவது Z Fold 3, Z Flip 3 இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. Z Flip 3 ஆல்ரெடி அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் அதாவது வாட்ச் அண்ட் பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்க டீசர் பார்க்கும்போது வாட்சில் வந்து பாடி காம்போசிஷன் மெஷரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் குளோபலில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது இந்தியாலையும் இந்த ஃபீச்சரோட இவங்க லான்ச் பண்ணலாம். அகைன் பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98% நாய்ஸ் கேன்சல்
கேன்சலேஷனோட இது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கணும். OnePlus Nord 2 ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 2 கலர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ப்ளூ அண்ட் கிரே சிஆரா 2 கலரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் கலர் க்ரீன் வுட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் சேல் இது அவைலபிள் அல்ல. பட் இந்தியாவில் ஆகஸ்ட் 26லேருந்து இந்த கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை இப்போ வரைக்கும் OnePlus Nord 2 பர்ச்சேஸ் பண்ணல, இந்த க்ரீன் கலருக்காக வெயிட்டிங்னா ஆகஸ்ட் 26லேருந்து இது அமேசான் அண்ட் OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். மறுபடியும் ஃபோன் பிளாஸ்ட் இந்த வாட்டி இந்தியாவில் கிடையாது, வேறு ஊரில் நடந்திருக்கு. ரெட்மி உடைய Note 7 Pro, அதுக்கப்புறம் சாம்சங் A21 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெட்மி Note 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அகைன் தானாகவே தான் பிளாஸ்ட் ஆயிருக்கு. சார்ஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதோட இமேஜஸும் வந்து இவங்க ரிவீல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ரெட்மி Note 7 Pro தான். அகைன் யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது சாம்சங் A21 வந்து ஃபயர் ஆனதாக தெரிய வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் இமேஜஸ் ரிவீல் ஆகலை. பட் 2 பிராண்ட்ஸுமே இது என்ன அப்படின்னு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஃபைனலாக ரியல்மி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டைனமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷன் இந்த ஃபீச்சர் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி வந்து Realme 8 யூசர்ஸ்க்கு வந்து இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ டைனமிக் ரேம் இல்லைனா வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. 2GB வேணுமா, 4GB, 5GBன்னு ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரேமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. அகைன் லிஸ்ட் ஆஃப் டிவைசஸும் வெளியாக இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் எல்லாத்துக்குமே வந்து டைனமிக் ரேம் எக்ஸ்பேன்ஷன் கூடிய விரைவில் ரியல்மி தரப்புலேருந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரியல்மி யூசர்ஸாக இருந்தால் இதை பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் டிவைஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. Realme GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இது ஸ்னாப்டிராகன் 870 கர்வ்டு டிஸ்பிளே நல்ல ஸ்பெக்ஸோடு இவங்க கொண்டு வந்திருந்தாங்க சைனாவில். இந்தியாலையும் வந்து GT சீரிஸ் கூட இதுவும் லான்ச் பண்ண போகிறதா. பாக்ஸஸ் எல்லாம் இவங்க ரிவீல் பண்ணி ஃபைனலாக இது லான்ச் பண்ணலை. பட் செப்டம்பரில் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருந்தது. பட் இப்போ இது இந்தியாவில் லான்ச் ஆகாது, இது கேன்சல் ஆகிட்டதா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் டோன்ட் வெரி, இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் OnePlus 9RT இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை இதுக்கு வெயிட்டிங்னா OnePlus 9RTயும் இந்த ஸ்பெக்ஸோட தான் இவங்க கொண்டு வரலாம். அதோட Realme Narzo சீரிஸில் 50A இந்தியாவில் லான்ச் ஆகிறது ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. அதோட வந்து சில ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G85ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து Realme உடைய Narzo 50Aவும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX3311 இது இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி Realme உடைய நம்பர் சீரிஸும் இதே மாடல் நம்பரோட தான் வரும். ஸோ கண்டினியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது Realme உடைய 9 சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கும்போது கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme அடுத்த நம்பர் ஜியோ இந்தியாவில் செப்டம்பர் 10 அன்னைக்கு ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. சீப்பஸ்ட் 4G ஸ்மார்ட் ஃபோனாக. அது மட்டும் இல்லை இவங்க 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் வந்து FCCல சர்டிஃபை இருக்கு. இது Reliance Orbic Myra 5G இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த 5Gயும் சீப்பஸ்ட் 5G டேக்லைன் கீழே இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை இந்த 5G லான்ச்க்கு வந்து இவங்க பிக் பிராண்டோட கொலாப் பண்ண போகிறதா தெரியுது. இது வந்து ரெட்மியா, ரியல்மியா இல்லை வேறு ஏதாவது பிராண்டான்னு தெரியல. பட் ரிலையன்ஸ் அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோட கொலாப் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க இந்த 5G டிவைஸை. விவோடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Vivo X70 சீரிஸ். இதில் X70 MediaTek Dimensity 1200 இதோட அவுட்லுக் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ X70 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கும் ரிவீலாக இருக்குது. கேமரா மாடியூல் ரொம்பவே பெருசாக இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளேவோட இது லான்ச் ஆகுது. அகைன் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் கர்வ்டு டிஸ்பிளேவோட கொடுக்குறாங்க. இதுவும் MediaTek Dimensity 1200ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக்கோட விவோடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இந்த பார்க்கலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 Lite 5G இந்தியாவில் ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சிரம் சர்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு மலேசியா லான்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ IMEIலும் இது லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் இது Mi 11 Lite 5G NE இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த NEக்கு என்ன அர்த்தம் தெரியல. பட் இது ஸ்னாப்டிராகன் 778ல ஒரு பெஸ்ட் டிவைஸாக இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஸ்பெஷல் ஃபீச்சரோட லான்ச் ஆன வயர்லெஸ் சார்ஜருடைய பேர் என்ன, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில்
வின்னர் வந்து சுரேஷ். கங்க்ராச்சுலேஷன் சுரேஷ். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.